இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாப்பிள்ளை ஃபோட்டோவை காமிச்சிட்ருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஒரு மாப்பிள்ளையாக பார்த்துட்டு இந்த மாப்பிள்ளை கொஞ்சம் சுமாராக இருக்காரு, அடுத்த மாப்பிள்ளையை காமிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ரமேஷ்னு ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்ததுமே இந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரம்யாவுக்கு பொருத்தமான ஜோடியாக இருப்பாங்க, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா கிட்ட கேட்க எனக்குமே பிடிச்சிருக்கு, ரம்யாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சரிதான், நல்ல மாப்பிள்ளையாக தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கிட்ட மீனாட்சி மைதிலி ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. அப்பாடா இவளுக்கு ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் வந்துட்டு கார்த்தி உனக்கு பிடிச்சிருக்கா அப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு என்னமா பிடிச்சிருக்குது, ரம்யா தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், அவங்க பார்த்து ஓகே சொல்லட்டும் அப்படின்றாங்க. இங்கிட்ட வந்துட்டு தீபா சொல்கிறாங்க, ஆமத்தை கல்யாணம் பண்ணி கூட வாழ போகிறது ரம்யா தானே, அவளே பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மேற்கொண்டு எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ரம்யா இங்கே பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லு, ரம்யாவை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கிட்ட அருண் சொல்கிறாரு, கொஞ்சம் வாயை மூடு, அவளை இப்போ யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா, பிடிச்சிருக்கா தானே கேட்டுட்டு இருக்காங்க, ஓலை வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுரு. ஐஸ்வர்யா வந்துடுச்சு, நம்மளை ஒன்றுமே பேச விட மாட்டேங்காங்க, இப்போ நம்ம என்ன தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கு. அபிராமி சொல்கிறாங்க, ரம்யாவை யாருமே கம்பல் பண்ணலை, பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரம்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அப்பளை என்ன விடவா போகிறீங்க, அடுத்த ஃபோட்டோவை காமிச்சு இவனை பிடிச்சிருக்கான்னு கேட்பீங்க, அதுக்கு பேசாமல் இப்போயே இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரேடி அவனை தலைமொழிக்கு விட்டுற வேண்டியதான், அதுக்கு தேவையான வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ நான் பிடிக்கலன்னு சொன்னால் சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அப்புறம் என்ன ரம்யாவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், நாளைக்கே வந்துட்டு இவங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ரம்யாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, பொண்ணு பார்க்குறத நம்ம இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் எனக்கு ஓகே தான், ஏன்னா நாங்கள் அங்கே 2 பேர் தான் இருக்கோம், இங்கே தானே எல்லாரும் இருக்கீங்க, இந்த தீபாவும் இருக்கா, அதனால இவளுக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நாங்கள் நாளைக்கே கிளம்பி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க தரகு ரேஞ்சு போகிறாங்க. பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சம்மந்தம் நல்லபடியாக முடியட்டும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரேஞ்சு போகிறாரு. இங்கிட்ட வந்துட்டு ரம்யாவுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு வெளியில் வந்துடுறாங்க. எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் சொன்னதுனால தான் எல்லாமே செஞ்சுருக்கேன், நாளை பின்ன எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்யுது, அவன் நம்மளுக்காண்டி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. வெளியில் வந்த ரம்யா வந்துட்டு அந்த தரகர்கிட்ட எனக்கு அந்த மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் வேணும், கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அடுத்து ரம்யா வந்துட்டு எப்பவும் போல ரியாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுமே நீ தான் வந்துட்டு மாப்பிள்ளை ஃபோன் நம்பர் வச்சிருக்கல, உடனே ஃபோன் பண்ணிட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் வேற பிளான் வச்சிருக்கேன், பொண்ணு பார்க்க வந்துட்டு அதுக்கடுத்து வேணான்னு சொல்ல போகிறேன், அதுக்கடுத்து எங்கள் அப்பா கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு, நான் வந்துட்டு தீபாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என் கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்ல போகிறேன், அதுக்கடுத்து எங்கள் அப்பா கொஞ்ச நாள் கல்யாணத்தை பற்றி பேச மாட்டார்ல அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீ அப்படி வரையா, சரி பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி அந்த ரமேஷுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அங்கிட்டு வந்துட்டு ரமேஷ் ஆக்ட் பண்ணுறது நம்ம எதிர்நீச்சலில் நடித்த கரிகாலன் தான். ஐயோ வந்துட்டாரப்பா தர்மபிரபு, நீங்கள் எங்கேயே வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் வைஸை, ஏன்னா அவரோட காமெடியே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹலோ ரமேஷ் ஸ்பீக்கிங், நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் தான் ரம்யா குரூப் ஆப்ஸை வந்துட்டு எம்டி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி சொல்லுங்கள் எது கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்துட்டு காமிச்சாங்க, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் வந்துட்டு வேணான்னு சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா ரொம்ப நல்லதாக போச்சு சொல்லிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கும் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்னுடைய ஃபாதர் மதர் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் வேணான்னு போய் உடனே சொல்லிடுறேன் அப்படின்னாங்க. அப்போல்லாம் உடனே சொல்ல வேணாம், பொண்ணு பார்க்க வந்துட்டு வேணான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு அந்த ரமேஷும் வந்துட்டு ஓகே சொல்லிடுறேன். இங்கிட்ட வந்துட்டு ரம்யாக்கு ஒரே சந்தோஷம், ரியா கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அவருக்குமே கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிடிக்கலன்னு சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது ஒரு ரூட் இன்னைக்கு கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2 சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த சைடு மீனாட்சி சமையல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க தீபா அந்த இடத்துக்கு வர்றாங்க. தீபா எல்லாமே உனக்கு பிடிச்ச சமையல் தான், அடுத்து என்னென்ன பிடிக்குன்னு சொல்லி எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க அது எனக்கு மட்டும் அப்படின்றாங்க, கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் உனக்கு பிடிச்ச சமையல் தான் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அபிராமி அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கா, அவங்க புடவையில தெரியாமல் தீ பிடிச்சிருது. தீபா அந்த பக்கம் போகிறவங்க பார்த்துடுறாங்க, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பக்கத்தில் இருந்த சாக்கு எடுத்து வந்துட்டு அணைக்கிறாங்க. அப்போ எல்லாருமே வீட்டில் வந்துடுறாங்க. என்ன ஆச்சு, இப்படியெல்லாம் நீங்கள் வேலை பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஐஸ்வர்யா நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஐஸ்வர்யான்னு ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா நான் ஓடி வந்துட மாட்டேனா அத்தை, ஏன் இப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒன்றும் இல்லை தெரியாமல் தான் பட்டிருக்கோம், இதை பெரிய பிரச்சனை ஆக்காதீங்க, நான் வேலையே செய்யாமல் இருந்தேன்னா மறுபடியும் என்ன நோயாளி ஆக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அத்தை, நீங்கள் ஒரு வேலையை செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுங்க, அதுவே போதும், டாக்டர் தான் சொன்னாங்களே ரெஸ்ட் எடுக்க சொல்லி, ஏன் தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் வேலைலாம் பார்க்குறீங்க, பூஜை ரூம்லாம் க்ளீன்
பண்ணியிருக்கீங்க, சாமி கும்பிட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். நான் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒழுங்காக போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிடுறேன். இங்கிட்ட வந்துட்டு தீபாவோட அம்மா அப்பாவுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. ஒரு வேளை அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நடக்குதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, இந்த கல்யாணம் நடந்தால் அவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன மாதிரியே எல்லா அபசகுணமும் வந்துக்கிட்டு இருக்குங்க, என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கா. அதனாடா பார்த்தேன், இதுங்க ஆவுனா ஒரு குழு மீட்டிங்கை போட்டுருது. அந்த வீட்டில் தான் ஓட்டு கேட்குறதுக்குன்னே வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா ஒன்று இருக்குது, அது வந்துட்டு எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்டு ஓஹோ இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அத்தை வேணான்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லாமல் இருந்துருவீங்களா, இருங்க உடனே இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லணுமே வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. கார்த்திகை காணும். அப்போ தீபா அந்த பக்கம் வர்றாங்க. என்ன தீபா கார்த்திகை காணும், எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் வெளியில் போனாங்க, வர்றே கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி, இதை யார்ட்டையா சொல்லணும் என் மண்டை வெடிச்சிருமே, பேசாமல் இது கார்த்திகிட்ட சொல்லணும், இவகிட்டே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட சொல்கிறாங்க. தீபா அதை கேட்டது ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்துட்டு போய் விறுவிறுன்னு அபிராமி கிட்ட போய் பேசுகிறாங்க. அத்தை இதெல்லாம் வந்துட்டு உண்மையா, என்கிட்ட எதுக்கு சொல்ல மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.